விஜய் எடுத்த தவறான முடிவு. அதிமுக எம்.எல்.ஏக்களுக்கு வரப்போகும் பேராபத்து. உச்சநீதிமன்றம் சொல்லப்போகும் அதிரடி தீர்ப்பால் நடக்கப்போகும் இடைத்தேர்தல். விஜயை வீழ்த்த நேரம் பார்த்து காத்திருக்கும் மு.க.ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக மும்முனை போட்டி வெடித்து எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனபோதும் வி.சி.க., கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்து விட்டார் விஜய். என்றாலும் கூட இந்த கட்சிகளின் மீது அவருக்கு போதிய நம்பிக்கை இல்லை என்பதால் இன்னும் கூடுதலான எம்.எல்.ஏக்களின் ஆதரவை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவிலிருந்து 25 எம்.எல்.ஏக்களை தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இழுத்துள்ளார் விஜய். ஆனால் இதுவே இப்போது அவருக்கு ஆப்படிக்கும் செயலாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அத்தனை எளிதில் விடுவதாக இல்லையாம். இதை தமிழக ஆளுநரிடத்தில் கொண்டு சென்று அவரின் ஒப்புதலுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் தயாராகிவிட்டார். இது அத்தனையும் மு.க.ஸ்டாலினின் ஆலோசனையின் பேரில் நடப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் விஜய்க்கு எதிராக வாக்களிப்பார்கள் அல்லது நடுநிலையாகவும் வாக்களிப்பார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி கவிழ்ந்துவிடும். அதனால் அவர்களை வைத்துக்கொண்டு அவர் 5 ஆண்டுகளும் காலம் தள்ளுவது என்பது நடக்காத காரியம். அதனால்தான் அதிமுக எம்.எல்.ஏக்களை இழுத்து அப்படியே 5 ஆண்டுகளை கடத்திவிட வேண்டும் என்று விஜய் திட்டமிடுகிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் அவரை திமுக, அதிமுக கட்சிகள் அத்தனை எளிதில் விடுவதாக இல்லை. அதிமுக எம்.எல்.ஏக்களை தன் பக்கம் இழுத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கடைசி வரை தங்களுடனே வைத்துக் கொள்ளலாம் என்று திட்டம் போட்டால் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அதற்கு தடை வாங்கி விடுவார்கள். குறிப்பாக இந்த 25 எம்.எல்.ஏக்களை பதவிகளையும் பறித்து விடுவார்கள். இதுதான் அடுத்து நடக்கப் போகிறது. அதனால்தான் அவர்களுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுத்தால் அது குதிரை பேரம் என்ற பட்டியலில் சேர்ந்துவிடும் என்பதனால் இப்போதைக்கு அவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் அடக்கி வாசித்து வருகிறார் விஜய். ஆனால் அதிமுகவிலிருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துள்ள சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தங்களது அமைச்சர் பதவி தராமல் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். அமைச்சர் பதவி கிடைக்கும் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி நிற்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் ஆதரவை பெற்றுதான் ஆட்சி நடத்திவிடலாம் என்று விஜய் நினைத்தாலும் அதுவும் நடக்கப் போவதில்லை. அந்த வகையில் எந்த பக்கம் போனாலும் விஜய்க்கு ஆப்படிப்பார்கள் என்ற நிலைதான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தற்போது முன்னாள் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் ஒரு அதிரடி திட்டம் போட்டுக் கொண்டிருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியே இருக்கிறது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தோல்வியாக அமைந்துவிட்டது. அதிலும் தன்னை கொளத்தூர் மக்கள் தோல்வி அடைய செய்துவிட்டதால் உச்சகட்ட அதிர்ச்சியிலிருந்து ஒரு மு.க.ஸ்டாலின் இதிலிருந்து தான் உடனடியாக மீண்டு வர வேண்டும் என்றும் திட்டமிட்டு வருகிறார். குறிப்பாக விஜய்க்கு பெரும்பான்மையை இழக்க வைத்து அவரது ஆட்சி அதிகாரத்தை கவிழ்த்துவிட வேண்டும் என்பதில் எடப்பாடியை விட மு.க.ஸ்டாலின் தான் படுதீவிரம் காட்டி வருவதாக கூறுகிறார்கள். அதனால்தான் அதிமுகவிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கும் இந்த 25 எம்.எல்.ஏக்களின் பதவியை எப்படியாவது பறித்து விடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி வருவதாக கூறுகிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை மு.க.ஸ்டாலினும் எடப்பாடியும் எதிரும் புதிருமாக இருந்தபோதும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை விட அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றதால் காண்டாகிவிட்டார்கள். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினாலும் விஜயை ஆகவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு ஆதரவு தெரிவித்தார் மு.க.ஸ்டாலின். ஆனால் அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகவில்லை. இதன் காரணமாகவே தற்போது விஜயை வீழ்த்த வேண்டும் என்ற விவகாரத்தில் அதிமுகவும் திமுகவும் ஒன்றுபட்டு செயல்பட தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் ஆபரேஷன் 25 என்ற விவகாரத்தை சீரியஸாக கையில் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின். இந்த 25 எம்.எல்.ஏக்களின் பதவியை எப்படியாவது பறித்து விடுங்கள் என்று அதிமுக தரப்பு தொடர்ந்து அழுத்தம் தரும் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பதவிகள் பறிக்கப்படும். அவர்களின் அந்த 25 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்துவார்கள். அப்போது அந்த 25 தொகுதிகளில் 20 தொகுதிகளாவது தான் கைப்பற்றி விட வேண்டும் என்று திட்டம் தீட்டி வருகிறாராம் மு.க.ஸ்டாலின். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது கண்டிப்பாக திமுகவின் பலம் கூடுவதுடன் அதிமுகவையும் தன் பக்கம் இழுத்து தான் ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்பதில் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டம் தீட்டி வருகிறாராம். குறிப்பாக தற்போது விஜய்க்கு ஆதரவு கொடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய 4 கட்சிகளையும் இப்போது வரை திமுக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அதனால் மு.க.ஸ்டாலினுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அதிமுகவின் 25 எம்.எல்.ஏக்களின் எம்.எல்.ஏ பதவிகளை எப்படியாவது பறித்து விடுங்கள் என்று எடப்பாடி உச்சநீதிமன்றத்துக்கு செல்லுமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே வருகிறாராம் ஸ்டாலின். அதனால் அவர் நினைப்பது மட்டும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக விஜய்னால் 6 மாதத்திற்கு மேல் முதலமைச்சராக நீடிக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்கிற தகவல்கள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவலை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களை, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடன் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.